வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆத்தர் ஆஸ்பான் தொகுத்த புத்தகம் உண்மையான மகிழ்ச்சி, ரமண மகர்ஷியின் போதனைகள். இது ரமண மகர்ஷியோட பேச்சுகள், எழுத்துக்கள், இதிலிருந்து அவரோட முக்கிய போதனைகளை நமக்கு தருது. ஆமாங்க. ரமண மகர்ஷி நவீன காலத்தோட மிக முக்கியமான ஞானிகள்ல ஒருத்தர். வெறும் 17 வயசுல பெருசா எந்த ஆன்மீக தேடலும் இல்லாம திடீர்னு ஒரு மரண பயம், அந்த அனுபவத்திலே தன்னை உணர்ந்தவர். ஆமா, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, அருணாச்சலம் மலையா அவரை ஈர்த்துருச்சு. அங்கேயே தங்கிட்டார் இல்லையா? ஆமாம், வாழ்நாள் முழுக்க அங்கதான். அவரோட எளிமை, ரொம்ப குறைவான பேச்சு, ஆனா அந்த மௌனம், அதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருந்தது. பால் ஃப்ரெண்டன், சாமசித்மா மாதிரி மேற்கத்திய எழுத்தாளர்கள் பத்தி சொன்னீங்க. அது ஒரு பக்கம். ஆனா அதை விட அவரோட போதனைகளோட ஆழம்தான் இன்னைக்கும் நிறைய பேர் இழுக்குது. அப்போ இந்த புத்தகத்தோட நோக்கம், உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு, அதை எப்படி அடையிறது, தன்னை அறியறதுனா என்ன, இத பத்தி மகர்ஷி என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் இல்லையா? கரெக்ட். இது வெறும் தத்துவ மாதிரி தெரியலாம், ஆனா சொல்லப்போனா இது நடைமுறைக்கான வழிகாட்டி. மகர்ஷியோட போதனைகள் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப சம்பந்தப்பட்டது. சரி, அப்போ புத்தகத்தோட பகுதிக்கு போவோம். அடிப்படை உண்மைகள். மகர்ஷி பார்வையில மெய்ப்பொருள், அதாவது ரியாலிட்டினா என்ன? உண்மைங்கிறது மகர்ஷி சொல்றதுபடி எப்பவுமே இருக்கிற ஒண்ணு. அதுக்கு பேரோ வடிவமோ கிடையாது, எல்லையே இல்லாதது. இந்த உலகம், நம்ம பாக்குற தனி மனுஷங்க, கடவுள், இதெல்லாமே அந்த ஒரே உண்மையான ஆன்மாவில தோன்றி மறையற மாதிரிதான். அதுக்குன்னு தனியா நிரந்தரமா ஒரு இருப்பு இல்லைன்னு சொல்றாரு. முத்து சிப்பில வெள்ளி தெரியற மாதிரி. ஓ, வெள்ளி அங்கு இல்ல, ஆனா தெரியுது. இது ஆதிசங்கரோட மாயக்கோட்பாடு மாதிரி இருக்க, உலகம் ஒரு தோற்றம்னு சொல்றது. ஆமா, ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். சங்கரர் உலகம் மாயை, அதாவது இல்லவே இல்லைன்னு சொன்னாரு. மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, உலகம் அந்த பிரம்மந்தான், அந்த உண்மைதான். ஆனா நாம அத வெறும் பேர், வடிவத்துக்குள்ள அடக்கி பாக்குறோம் பாருங்க, அதுதான் மாய. இதுக்கு அவரு சினிமா திரை உதாரணம் சொல்லுவாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஆமா, சொல்லுங்க. திரையில எத்தனையோ படங்கள் ஓடுது, கதை காட்சியெல்லாம் வருது போகுது. ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? அந்த திரை தானே. காட்சிகள் மாறினாலும் திரை மாறாது. அது மாதிரி உலகம்ங்கிறது ஆன்மா மேல விரியற ஒரு தோற்றம். அந்த தோற்றத்தோட உண்மையான பொருள் ஆன்மாதான். புரியுது. திரை இல்லாம காட்சிகள் இல்ல. அந்த வகையில உலகம் உண்மைதான், ஆனா அதோட அடிநாதம் ஆன்மா. சரி, அப்ப மனுஷனோட இயல்பு பத்தி என்ன சொல்றாரு? இந்த நான்னு நம்ம நினைக்கிறோமே, அகங்காரம், உண்மையான ஆன்மா, இதை எப்படி பிரிக்கிறாரு? இதுதான் மகர்ஷியோட போதனையோட மையம்னே சொல்லலாம். இந்த நான்கிற எண்ணம், அதாவது அகங்காரம், ஈகோ, இது தூய உணர்வா இருக்கிற ஆன்மாவுக்கும் ஜடமான இந்த உடம்புக்கும் நடுவுல ஒரு முடிச்சு மாதிரி தோன்றுதுன்னு சொல்றாரு. அது எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது, ஒரு மர்மம். ஆனா இதுதான் நம்மளோட எல்லா கஷ்டத்துக்கும் பயத்துக்கும் காரணம். அதனால இந்த அகங்காரத்தை அதோட வேர்லயே போய் அழிக்கணும், அதுதான் வழி. அப்போ உண்மையான ஆன்மா, செல்ஃப்னு சொல்றோமே, அது ஆன்மாங்கிறது தூய உணர்வு, பியோர் கான்ஷியஸ்னஸ். அது எப்பவுமே இருக்கு, அதுக்கு மாற்றமே கிடையாது. நாம நல்லா தூங்கும்போது நான் யார், நான் எங்க இருக்கேன், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இல்ல. ஆனா முழிச்சதும் நல்லா தூங்குனேன்னு சொல்றோம். அப்போ அந்த தூக்கத்திலயும் ஒரு உணர்வு நிலை இருந்திருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் ஆன்மா. அங்க தனிப்பட்ட நான் கிடையாது, ஆனா இருப்பு இருக்கு, உணர்வு இருக்கு. அதனாலதான் நான் யாருங்கிற கேள்விய திரும்ப திரும்ப கேட்க சொல்றாரு. இது வெறும் அறிவுபூர்வமான கேள்வியா? இல்லவே இல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஏதோ பிலாசபி டிஸ்கஷன் இல்ல. நான் யாருங்கிறது அகங்காரத்தோட மூளை எங்க இருக்குன்னு தேடி போற ஒரு நேரடி பயணம். உள்ளுக்குள்ள போறது, தன்னை உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றது. நம்ம புதுசா எதையும் அடைய போறதில்ல. நம்ம எப்பவுமே அந்த ஆன்மாதான். ஆனா நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசுன்னு தப்பா நினைச்சுக்கிறோம். அந்த தப்பான எண்ணம், அந்த அறியாம தான் நம்ம உண்மையான இயல்பை மறைக்குது. அந்த திரைய விளக்குறது தான் தன்னை உணர்தல். இந்த நாங்கிற எண்ணம் தான் அகங்காரம் சொல்றீங்க. அப்போ மனம், மைண்ட் பத்தி என்ன சொல்றாரு? மனசை கட்டுப்படுத்துறது பத்தி. எங்கிருந்து வருது? அந்த தூய உணர்வான ஆன்மாவிலிருந்து தான். எல்லா எண்ணங்களுக்கும் மூலம் ஆணி வேற எதுன்னு பார்த்தா அது நான்கிற முதல் எண்ணம் தான். நான்னு ஒண்ணு வந்தாதான் எனக்கு, என்னோடது, மத்தவங்கன்னு எல்லாம் வரும். அதனால எண்ணங்களை கட்டுப்படுத்தணும். ஆனா மனச வச்சே மனச அடக்க நினைக்கிறது, அது எப்படி சொல்றதுன்னா,
திருடனை பிடிக்க அதே திருடனையே போலீஸ் ஆக்குற மாதிரி அது சரியாகாதுன்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுதே. மனசால கட்டுப்படுத்த முடியாட்டா வேற என்ன வழி? சரி, அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி அவர் இதயம்னு சொல்றாரே, ஹார்ட், அது நம்ம மெடிக்கல் ஹார்ட்டா? இல்ல மகர்ஷி சொல்ற இதயம் நம்ம உடம்புல இடது பக்கம் இருக்கிற அந்த உறுப்பு இல்ல. இது அவரோட நேரடி அனுபவம், அவர் உணர்ந்தது. உடம்போட வலது மார்பு பகுதியில இருக்கிற ஒரு ஆன்மீக இதயம், ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். அதுதான் உணர்வோட உண்மையான இடம், ஆன்மாவோட மையம்னு சொல்றாரு. எல்லா எண்ணமும், குறிப்பா அந்த நான்கிற எண்ணமும் இந்த ஆன்மீக இதயத்திலிருந்து தான் கிளம்பி மூளைக்கு போய் அப்புறம் உலகம் பூரா பரவுதுன்னு அவர் சொல்றாரு. இது ரொம்ப வித்தியாசமான கருத்தா இருக்கே. சரி, மறுபிறப்பு, மரணம், துக்கம், இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்களை பத்தி அவர் என்ன சொல்றாரு? மகர்ஷியோட பார்வையில உண்மையில பிறக்கறதும் இல்ல, இறக்கறதும் இல்ல. ஆன்மாவுக்கு. ஆமா, ஆன்மா பிறப்பு இறப்பு இல்லாதது. இந்த உடம்பு மட்டும்தான் பிறக்குது, கொஞ்ச காலம் இருக்கு, அப்புறம் போயிடுது. அதனால போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் பத்தி கவலைப்படாம இப்போ இந்த நிமிஷத்துல நாம யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுதான் முக்கியம். துக்கம் ஏன் வருது? நாம நம்மள இந்த அழியிற உடம்புன்னு தப்பா நினைச்சுக்கிறதால தான். அந்த தப்பான அடையாளத்தை உடைச்சிட்டா துக்கமே இல்ல. அப்போ கடவுள், நிறைய பேர் கடவுளை நம்புறாங்க, பூஜை பண்றாங்க. அத பத்தி அவர் பார்வை என்ன? கடவுள், குரு, ஆன்மா இந்த மூணுமே ஒண்ணுதான்னு சொல்றாரு. இது அத்வைத பார்வை. ஆனா அவர் தனிப்பட்ட கடவுள் வழிபாட்டையோ பக்தியையோ தப்புன்னு சொல்லல. தேடுறவங்களோட மனசுக்கும் பக்குவத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு உருவத்தோட இருக்கிற கடவுள்ங்கிற கருத்து உதவியா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா முழுசா சரணடைஞ்சாலோ இல்ல நான் யாருன்னு விசாரிச்சாலோ அந்த தனிப்பட்ட கடவுள்ங்கிற எண்ணமும் கடைசியில் அந்த ஒரே ஆன்மாவுல கரைஞ்சிரும். கடவுளை பத்தி பேசிட்டே இருக்கிறத விட நான் யாருன்னு தன்னை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் கடவுளை அறியறதுன்னு சொல்றாரு. இந்த அடிப்படை உண்மைகள் ரொம்ப ஆழமா இருக்கு. தியரியா புரியுது, ஆனா இத நடைமுறைக்கு எப்படி கொண்டு வரது? அதுதான் புத்தகத்தோட 2வது பகுதி இல்லையா, கோட்பாட்டிலிருந்து பயிற்சிக்கு. இதுல ரொம்ப முக்கியமா சொல்றது சுய விசாரணை. நான் யார், செல்ஃப் என்கொயரி. இதை எப்படி பண்றது? ஆமா, இதுதான் மகர்ஷி திரும்ப திரும்ப சொன்ன நேரடியான முதன்மையான வழி. மத்த வழிகள், பக்தி, யோகம் இதெல்லாம் மனசையோ அகங்காரத்தையோ வச்சுக்கிட்டே செய்யறது. ஆனா இந்த சுய விசாரணை அகங்காரத்தோட மூலத்தையே நேரடியா அட்டாக் பண்ணுது. இது மனசு அனலைஸ் பண்றது இல்ல. அதாவது எனக்கு ஏன் கோபம் வந்துச்சு, என் ஆசை என்னன்னு யோசிக்கிறது இல்ல. குப்பை அழும்போது அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு இருப்போமா? இல்லையே. மொத்தமா அள்ளி போட்டுடுவோம். அதேதான். மொத்தமா அந்த எண்ணங்களோட மூலமான நான் எங்கிருந்து வருதுன்னு பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? பிராக்டிக்கலா என்ன செய்யணும்? இந்த நான் ஒரு உணர்வு வருதுல்ல, அது எங்கிருந்து கிளங்குதுன்னு ரொம்ப கவனமா உள்ளுக்குள்ள பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வேற யோசனைகள் வரும். உலகம், உடம்பு, கவலை பத்தி எல்லாம் வரும். அப்போ உடனே யாருக்கு இந்த எண்ணம் வருதுன்னு கேட்கணும். பதில் எனக்குன்னு வரும். ஆஹா, உடனே அந்த நான் யாருன்னு மறுபடியும் அந்த மூலத்தை நோக்கி கவனத்தை திருப்பணும். இது தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு உள்முகமான கவனம். தண்ணிக்குள்ள விழுந்த பொருளை தேட மூச்சு அடக்கிட்டு எப்படி உள்ள போறோமோ அது மாதிரி மனசுக்குள்ள மூழ்கி அந்த நான் கிளம்புற இடத்த கண்டுபிடிக்கணும். இது வாயால நான் யார் நான் யாருன்னு சொல்ற மந்திரம் மாதிரி இல்ல, மனசோட ஒரு தீவிரமான உள்நோக்கிய வேலை. இது அந்த ஆன்மீக இதயத்துல கவனத்தை வைக்கிறதோட சம்பந்தப்பட்டது. இது நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்றது மாதிரி இல்லையா? அது வேறயா? நிச்சயமா வேற. நான் பிரம்மம்ங்கிறது ஒரு உறுதிமொழி, ஒரு அஃபர்மேஷன், நான் அதுவா இருக்கேன்னு சொல்றது. ஆனா நான் யாருங்கிறது ஒரு நேரடி விசாரணை, ஒரு இன்வெஸ்டிகேஷன். நான்னு சொல்றதே யாருன்னு கேக்குது. புரியுது. இது நேரடி வழி. ஆனா எல்லாருக்கும் இது சுலபமா இருக்குமா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மனசோட போராட வேண்டியிருக்கு. வேற வழிகள் பற்றியும் மகர்ஷி பேசியிருக்காரே. ஆமா, ஒவ்வொருத்தரோட இயல்பு, பக்குவம் இதுக்கேத்த மாதிரி வழி மாறும்னு மகர்ஷி ஏத்துக்கிறாரு. சுய விசாரணைக்கு அடுத்ததா அவர் முக்கியமா சொல்றது பக்தி மார்க்கம், முழுமையான சரணாகதி, சரண்டர். இதுல அகங்காரத்தை, அதாவது நான் என்னோடதுங்கிற அந்த உணர்வை முழுசா கடவுள்கிட்டயோ குரு கிட்டயோ விட்டுடணும். எல்லாம் நீதான் பாத்துக்க, என் கையில ஒண்ணும் இல்லைன்னு முழுசா சரணடைஞ்சா அங்க அகங்காரத்துக்கு நிக்க இடம் இல்லாம கரைஞ்சிடும். இதுவும் சுய விசாரணை மாதிரி அகங்காரத்தை அழிக்கிற சக்தி வாய்ந்தது. சர்க்கரையால செஞ்ச பிள்ளையாருக்கு சர்க்கரையா நைவேத்தியம் பண்ற மாதிரி இது. முழு சரணாகதியே ஞானம்தான். ஓ, சுயவிசாரணை வேற புடினது, சரணாகதி உருக வைக்குது.
ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போகுது. சரி, பிராணாயாமம், ஜபம், கர்ம மார்க்கம் மாதிரி மத்தத பத்தி என்ன சொல்றாரு? பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி, மனச கொஞ்ச நேரம் ஒருநிலைப்படுத்த உதவும். அவ்வளவுதான். அது ஒரு தற்காலிக உதவி. அதுல கிடைக்கிற அமைதி நிரந்தரம் இல்ல. அப்படி கட்டுப்பட்ட மனச சுய விசாரணைக்கோ தியானத்துக்கோ பயன்படுத்தணும்னு சொல்றாரு. ஜபம், அதாவது மந்திரம் சொல்றது, இல்ல பகவான் பேர சொல்றது, அது மத்த எண்ணங்கள் வராம தடுத்து மனச ஒரே விஷயத்துல நிறுத்த உதவும். இதுவும் மனசு சுத்தம் பண்ணி கடைசியில அந்த பேர் உருவமில்லாத ஆன்மாவுல கரையணும். கர்ம மார்க்கம், பலனை எதிர்பார்க்காம நம்ம வேலைய செய்யறது. இது நான் செய்றேங்கிற அகங்காரத்தை குறைக்கும், மனசு தூய்மையாகும். இதுவும் விசாரணைக்கு நல்ல அடித்தளம். எல்லா வழிகளுமே மனசை ஒருமுகப்படுத்தி அகங்காரத்தை பலவீனப்படுத்துறத நோக்கமா கொண்டிருக்கு. இதுல குருவோட பங்கு என்ன? குரு கண்டிப்பா வேணுமா? குரு ரொம்ப முக்கியம்னு மகர்ஷி சொல்றாரு. உண்மையான குருங்கிறது இந்த உடம்பில்ல, அவரே கடவுள், அவரே ஆன்மா. கடவுளே நமக்கு வழிகாட்ட குரு ரூபத்துல வராரு. குருவோட அருள், கிரேஸ் ரொம்ப முக்கியம். அது இல்லாம தன்னை அறியறது கஷ்டம். குருவோட மிக உயர்ந்த உபதேசம் எதுனா அது வார்த்தை இல்ல, மௌனம்ங்கிறாரு. மௌனமா? ஆமா, அவர் பக்கத்துல இருந்தாலே பல சந்தேகங்கள் தீர்ந்துரும். குருவோட வழிகாட்டல் அவர் உடம்பு போனதுக்கு அப்புறமும் ஆன்ம ரீதியா தொடரும்னு அவர் நம்பினாரு. சரி, இப்போ உலக வாழ்க்கையில இருக்கிறவங்க, குடும்பம், வேலையெல்லாம் இருக்கிற நாம இதெல்லாம் பண்ண முடியுமா? சந்நியாசம் வாங்கணுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேர் கேக்குறது. துறவறம் தேவையே இல்லைங்கிறது மகர்ஷியோட தெளிவான பதில். உலக வாழ்க்கையில் இருந்தே குடும்பம், வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே ஆன்மீக பயிற்சி செய்யலாம். தலையில தண்ணி குடத்தோட கவனமா நடந்துகிட்டே மத்தவங்க கூட சகஜமா பேசிட்டு போற கிராமத்து பெண்களை உதாரணம் சொல்வாரு. ஆமா. அவங்க கவனம் குடத்து மேல இருக்கும், ஆனா மத்த வேலையும் செய்வாங்க. அது மாதிரி நம்ம கவனம் ஆன்மா மேல இருந்தா வெளி வேலைகளை பற்றில்லாம செய்யலாம். ஒரு ஆக்டர் ஸ்டேஜ்ல ஒரு ரோல் பண்ணாலும் அவனுக்கு தெரியும் நான் இந்த ரோல் இல்லைன்னு. அது மாதிரி ஒரு கேஷியர் ஆபீஸ் பணத்தை ரொம்ப கவனமா கையாண்டாலும் அது தன்னோடதுன்னு நினைக்க மாட்டாரு. அது மாதிரி நம்ம கடமைகளை செய்யணும். இந்த பிராக்டிக்கல் உதாரணங்கள் ரொம்ப உதவியா இருக்கு. அப்போ சாப்பாடு கட்டுப்பாடு, விரதம், பிரம்மச்சரியம் இத பத்திலாம் என்ன சொல்றாரு? சாத்வீக உணவு, அதாவது சைவ உணவு, அதுவும் ரொம்ப காரம் மசாலா இல்லாம மிதமா சாப்பிடுறது மன அமைதிக்கு நல்லது, தியானத்துக்கு உதவும்னு சொல்றாரு. உடம்பால விரதம் இருக்கிறத விட மனசால விரதம் இருக்கிறது தான் முக்கியம். மனவிரதமா? ஆமா, அதாவது நம்ம புலன்களை கண்டபடி வெளி விஷயங்கள்ல அலைய விடாம கட்டுப்படுத்துறது. அதுதான் உண்மையான விரதம். உடம்பு விரதம் அதுக்கு ஒரு உதவி, அவ்வளோதான். பிரம்மச்சரியமும் அப்படிதான். பிரம்மத்துல, அதாவது ஆன்மாவுல நிலைச்சு நிக்கிறது தான் உண்மையான பிரம்மச்சரியம். உடம்பு அளவுல கடைபிடிக்கிறது மனக்கட்டுப்பாட்டுக்கு ஒரு உதவிதான். ஆக வெளியே துறக்கிறத விட உள்ள பற்று இல்லாம இருக்கிறது தான் முக்கியம்னு தெளிவா புரியுது. சரி, இந்த பயிற்சிகளோட கடைசி இலக்கு என்ன? புத்தகத்தோட 3வது பகுதி இலக்கு, த கோல், அதாவது ஞானம், முக்தி, ரியலைசேஷன். இது எப்படி இருக்கும்? ஞானம் தன்னை உணர்தல்னு சொல்றது. நாம புதுசா எதையோ அடைய போறதில்ல. அது நாம ஏற்கனவே இருக்கிற, எப்பவுமே இருக்கிற நம்ம இயல்பான நிலை, அது உணர்றது தான். இருப்பது மட்டுமே உண்மைன்னு மகர்ஷி அடிக்கடி சொல்வாரு. அறியாமையால நாம இல்லாததெல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். அந்த அறியாம போறது தான் ஞானம். அதனாலதான் அவர் சொல்வாரு, இது மாயையான ஜெயில இருந்து கிடைக்கிற மாயையான விடுதலைன்னு. ஏன்னா உண்மையில நாம எப்பவுமே கட்டுப்படல. ஞானத்துல படிநிலைகள், டிகிரீஸ் ஆஃப் ரியலைசேஷன் எல்லாம் கிடையாது. உணர்ந்தா அது முழுமையான உணர்தல் தான். அப்போ ஞானி, ஞானம் அடைஞ்சவரோட நிலை எப்படி இருக்கும்? அவங்க நம்மள மாதிரி இருப்பாங்களா, இல்ல எதுவும் செய்யாம இருப்பாங்களா? ஞானியோட நிலையில அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள், இந்த 3 வேறுபாடும் இருக்காது. எல்லாம் ஒண்ணுதாங்கிற அனுபவம் இருக்கும். அவங்க வெளி தோற்றத்துக்கு நம்மள மாதிரி வேலை செய்யலாம், பேசலாம், சிரிக்கலாம். ஆனா அவங்களோட உள்நிலை எப்பவுமே அந்த அசையாத ஆன்மாவுல இருக்கும். திரும்பவும் அதே சினிமா திரை உதாரணம் தான். திரை மாதிரி. ஆமா, திரையில என்ன நடந்தாலும் திரை பாதிக்கப்படாது, அது பாட்டுக்கு இருக்கும். அது மாதிரி ஞானி செயல்களுக்கு நடுவுலையும் சாட்சியா இருப்பாரு. புனித நிலை, செயின்ட்ஹுட்டுக்கும் ஞான நிலைக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்குன்னு மகர்ஷி சொல்றாரு. புனித நிலைங்கிறது பெரும்பாலும் இரட்டைத்தன்மையில இருக்கும், டுவாலிட்டி. அதாவது பக்தன், கடவுள்னு ஒரு பிரிவு இருக்கும். அன்பு, பக்தி இந்த உணர்வுகள் இருக்கும்.
அது ரொம்ப உயர்வான நிலைதான். ஆனா ஞானம்ங்கிறது அத்வைத்தம், ரெண்டற்ற நிலை. அங்க நான் வேறு அது வேறுங்கிற எண்ணமே இல்லாம போயிடும். சித்திகள் பத்தி என்ன சொல்றாரு? இந்த அமானுஷ்ய சக்திகள் ஞானிகளுக்கு இருக்குமா? சித்திகள் ஞானத்தோட சிலருக்கு வரலாம், வராமலும் போகலாம். அது முக்கியம் இல்ல. ஆனா அந்த சித்திகளை வேணும்னே தேடுறதோ அதை பயன்படுத்துறதுல ஆர்வம் காட்டுறதோ ஞானத்துக்கு பெரிய தடைன்னு சொல்றாரு. ஏன்னா அது மறுபடியும் அகங்காரத்தை வளர்த்துடும், ஆன்மாவை நோக்கிய கவனத்தை திருப்பிடும். உண்மையான சித்திங்கிறது தன்னை அறியறது மட்டும்தான். ரொம்ப தெளிவான பார்வை. சரி, இப்போ மொத்தமா இந்த புத்தகத்தை வச்சு பார்க்கும்போது ரமண மகர்ஷி நமக்கு சொல்ல வர்ற முக்கியமான செய்தி என்ன? சுருக்கமா சொன்னா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உண்மையான எப்பவும் இருக்கிற சந்தோஷம் நமக்கு வெளியிருந்து வராது. அது ஏற்கனவே நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம இயல்பாவே அது இருக்கு. அப்போ ஏன் நாம அதை உணரல? ஏன்னா நான் இந்த உடம்பு, இந்த மனசுன்னு தப்பா நம்மள அடையாளப்படுத்திக்கிறோம். அந்த அகங்காரம் அதை மறைக்குது. இந்த அகங்காரத்தை அழிச்சிட்டா நம்ம இயல்பான அந்த ஆனந்த நிலைய, ஆன்மாவை நம்ம உணர முடியும். இதுதான் சாரம். அதுக்கு அவர் காற்று எண்டு முக்கிய வழி. நான் யாருன்னு நேரடியா உள்ள தேடுறது, இல்லனா கடவுள்கிட்டயோ குரு கிட்டயோ முழுசா சரணடைகிறது. அவரோட போதனைகள் வெறும் தியரியா இல்லாம நம்ம அன்றாட அனுபவங்களோட சேர்த்து நடைமுறைக்கு ஏத்த மாதிரி வழிகாட்டுறது தான் இந்த புத்தகத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மிக சரியா சொன்னீங்க. இது வெறும் படிக்கிறது மட்டும் இல்ல. இத பத்தி யோசிக்கணும், முடிஞ்சா பயிற்சி பண்ணி பார்க்கணும். அப்பதான் அனுபவத்துல புரியும். அப்போ இத கேட்டுட்டு உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. இந்த நிமிஷம் நான்னு நீங்க உணர்றீங்களே, ஒரு உணர்வு, ஒரு எண்ணம், அது எங்கிருந்து வருதுன்னு உங்களால கவனிக்க முடியுமா? ஒரே ஒரு கணம் வெளியே யோசனையெல்லாம் விட்டுட்டு உங்க கவனத்தை முழுசா உள்ள திருப்பி இந்த நான் உணர்வோட மூலத்தை தேட முயற்சி பண்ணுங்க. மகர்ஷி சொல்ற மாதிரி இந்த உள்நோக்கிய தேடல் தான் உண்மையான பயணத்தோட ஆரம்பமா இருக்கலாம். அருமை. அந்த உள்நோக்கிய கவனம்தான் எல்லா பதிலையும் தரும். இந்த ஆழமான விளக்கங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த உரையாடல் உங்க எல்லோருக்கும் சில புது யோசனைகளை தந்திருக்கும்னு நம்புறோம். அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.